நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாரு பாட்டு ஒரு சுறவலி கிளம்பியதே சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. சரி சரி, அப்படி யார் மாப்பிள? என்னது மாப்பிள்ளை யாரா? மாப்பிள்ளை உங்க பையன்தான்க்கா. மாமா என்ன சொல்றீங்க? உங்க பையனா? இது என்ன கேள்வி? உங்க பையன்னா? என் அக்காவுக்கு பையன் யாரோ அவன்தான். ஐயோ, ஆல்ரெடி அங்க தேவியை சமாளிக்கவே முடியல. இப்ப புதுசா இந்த கல்யாண பிரச்சனை வேறையா? இன்னும் எவ்வளோலாம் கஷ்டப்படுத்த போற கடவுளே, முடியல. போராடித்தான் என் காதல ஜெயிக்கிறோம் போலயே. சரி பார்த்துக்கலாம். ஆண்டி அங்க பாருங்க ஆண்டி, தீபா மூஞ்சி எப்படி போயிடுச்சுன்னு. அக்கா என்னக்கா நீ ஒரு மாதிரி இருக்க? இல்லடா, திடீர்னு வந்து கல்யாணம் ஆதித்துன்னு சொல்றேன். நான் அவர்கிட்ட கேட்கணும். அதுவும் இல்லாம என் பையன் ஜீவா விருப்பமும் வேணும்ல. என்னது ஜீவா விருப்பமா? என்னடா இப்படி முறைச்சு பாக்குற? ஐயோ அக்கா என்னக்கா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை உனக்கு பையன் முறை வேணும்னா உன் பையனையா ஜீவாவியா நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். நாங்க ஆல்ரெடி மாப்பிள்ளை பார்த்து வச்சுட்டோம்க்கா. ஐயோ இது தெரிஞ்சிருந்தா இன்னும் பில்டப் பண்ணி உங்களை பிராங்க் பண்ணிருக்கலாம் போலயே. அடப்பாவி, இதுக்கா போய் இப்படி பயந்தோம்? என்னக்கா நீ பயந்துட்டியா? டேய் நீ வேற கொஞ்ச நேரம் தூக்கி போட்டுச்சுடா. சரி சரி விடு விடு. சரி ஏய் ஜீவா, வாய மூடுறா, கொசு போன்ற போது வாயை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கான் பாரு அண்டா மாரி. போ ஜீவா. சரி சரி, மறக்காம நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்துருங்க, சரிங்களா? ஃபங்க்ஷனுக்கு வராம எப்படி? அக்கா உங்களுக்கும் தான். தயவு செய்து உங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. அப்பதான் நமக்கு சொந்தக்காரங்க அதிகமா இருக்காங்கன்ட்டு அவங்க வீட்டுல தெரியும், சரிங்களா? என்னடா கூப்பிட்டு வந்துட்டா போச்சு. ஆமாம்மா நான் வீட்டில் போயிட்டு அங்கே உங்கள் பெரிய அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். அப்புறம் அவங்க வீட்டில் எல்லாம் இருப்பாங்கல்ல, மீனாட்சி அக்கா எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிட்டு வரேன். அங்க சரி, நீங்க போய் சொல்லிட்டு வரீங்களா? நானும் கூட வரவா? வரேன்னா வாக்கா போயிட்டு வந்துடுவோம். சரிடா. இவா நீ வரியா? அம்மா எனக்கு ஒர்க் நிறையா இருக்குமா, வீட்டில் இருக்கேன். ஆரம்பிச்சிட்டானா? டேய் இதே மாரி சாக்க சொல்லிட்டு என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வராம இருந்தனா அப்புறம் பாத்துக்கோ, உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். அது ஹெல்ப்பா? ஆண்டி அவன் லவ் பண்றான், அது உங்களுக்கு தெரியாதா? என்னது லவ்வா? ஐயோ இவ வேற என்ன பத்த வச்சுட்டா. இவளுக்கு எப்படி நம்ம மேட்டர் தெரியும்? இவகிட்ட நம்ம சொன்னது கூட இல்லையே. என்னாக போதோ தெரியலையே. அம்மா வேற ரியாக்ஷனே ஒரு மாதிரி இருக்கு. ஜீவா என்னடா சொல்றாவ? அம்மா ஐயோ தங்கச்சி நீ வேற, அவதான் சும்மா விளையாண்டுட்டு இருக்கானே. அது வேணாண்டா அப்பா. ஏட்டா டேய், நீ உன் பொண்ணு வந்ததுல இருந்து என்ன ஹார்ட் அட்டாக் வர வச்சிருங்க போலடா. சும்மா விளையாண்டுருக்கா. அத்தா அவனை சும்மா கொஞ்ச நேரம் பயமுறுத்தினா, உங்களை எல்லாம் பயமுறுத்தணும்னு இல்லை. என்னமோ போங்க. சரிம்மா நான் போயிட்டு அங்கே சொல்லிட்டு போகிறேன். நானும் வரேனே. ஏய் ஜீவா வரியா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல வீட்டில் இருக்கேன், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. சரி சரி ஓகே, வாங்க போலாம். அக்கா வாக்கா. ஆண்டா எங்க இவளுங்க வரனாலுங்க நம்ம வண்டி நம்மளே கண்ணு வச்சிருவோம் போலயே. அவளுங்க வந்த பிறகு முதல்ல டெக்கரேஷன் பண்ணுவோம். மா வண்டி சூப்பராக இருக்குமா? என்னம்மா என்ன டெக்கரேஷன் எதுவும் ஆரம்பிக்கலையா? ஏடி என்ன மட்டுக்கு டெக்கரேஷனு இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பூவு வீட்டிலேருந்து பழைய வீட்டிலேருந்து காலி பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்தேன், அதை மாட்டி விடுவோம். ஏதோ நம்மளால் வாங்க முடிஞ்ச ஒரு பூவை ஒரு சாமி படம் வச்சு கும்பிட வேண்டிதான், அவ்வளோ தாண்டி. ஏழைக்கு ஏற்ற எள்ளூருண்டை, என்ன பண்ணுறது? சரி சரிம்மா. எங்கே அவளை காணுன்னா? அவள் எங்கடி இன்னும் காலேஜ் முடிச்சு வருவான்னு பார்த்தா இன்னும் வரான், ஆளை காணும். சரி சரி இருக்கட்டும்மா. அடி ஏதாவது விஷயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி விடு. என்னமோ இருக்கு மலுப்புறா பார்த்தியா? ஐயோ லூசே விடு, அம்மா தான் சொன்னேன். சரி நான் அந்த போய் அந்த பிளாஸ்டிக் பூ எடுத்துகிட்டு வரேன். சரிடி எடுத்துட்டு வா, மாட்டி விட்டுருவோம். நேரம் ஆகுது, இன்னும் வரவே இல்லை அவளுங்க. இந்த சின்ன பொண்ணு இவளுக்கு கால் பண்ணுவோம், மயிலுக்கும் அவளையும் கூட்டிகிட்டு வர சொல்லுவோம். ஹலோ ஏடி எங்கடி இருக்கீங்க? வந்துட்டுருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க. ஓ மாமியார் இருந்தால் கூப்பிட்டு வாடி. அக்கா என்னக்கா என் மாமியாரை கூப்பிட்டு வர சொல்கிறியா இல்லை மயிலு மாமியாரை கூட்டிகிட்டு வர சொல்கிறியா? இதை வேற ஒருத்தவன். ஏடி மயிலு மாமியாரெல்லாம் வேணாண்டி, அது ஒன்றுக்கு ரெண்டாக பேசி இன்னும் அவளை தான்
நம்ம தொழிலை செய்ய விடாமல் போயிடும். உன் மாமியார் இருந்தால் கூப்பிட்டு வா. ஆ நல்லா விவரம் தான்க்கா. சரி சரி கூப்பிட்டு பார்க்குறேன். அத்தை கழுவி வந்தால் கூப்பிட்டு வரேன். ம் சரி மட்டி வரசா வாங்க. வரசா போகையில் நனனா நனனா. செடி போன வைடி காதை வலிக்குது. பாட்டு பாடுறாளம்மா பாட்டு. சீக்கிரம் வர வேலையை பாருங்க. ஆ சரிக்கா. இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரியாதாம்மா இருக்காளுவோ. ஆ எடி என்ன டீ எடுத்துட்டு வந்துட்டியா? பார்த்தா தெரியலையா? சரி சரி போடி, அம்மா கேட்டாது. ஒன்னா இதே காரணத்தை சொல்லி என்னை வேலை செஞ்சு விட்டுறேம்மா. சரி போறேன். இவ்வளோ மட்டும் வேலை சொல்லாத. ஏடி அவ தான் வந்து காலேஜ் போயிட்டு பார்ட் டைமாக ஏதாவது வேலை செஞ்சுட்டு வரேன்றா. அவளை ஏன்டி கஷ்டப்படுத்தணும்? நீ இருக்கல்ல பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து இப்போ சும்மா தானே இருக்க. ஒரு 2 மணி நேரம் என்னவா இப்போ? நம்ம கடைக்கு தானே செய்கிறோம். பூ மட்டும் தண்டி போக சொல்கிறேன். உன்னை என்ன பாத்திரம் வளர்க்க சொல்கிறேன், சமைக்க சொல்கிறேண்ணா? தாயே விடுமா, நீ உடனே அட்வைஸாக போட ஆரம்பிச்சிருவேன். நான் போய் போடுறேன். ம் நல்ல பிள்ளை, ஒன்றும் தேவையில்லை. ஆ ஏக்கா ஏக்கா என்ன வண்டி டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு போலையே. பாட்டி எப்போ வர சொன்னா எப்போ வரா பாரு. சோனி அண்ணா போல சும்மா இருக்க முடியுமாம்மா? அவங்க டீச்சர் முடிச்சுட்டு அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே வருவாங்க. ம் பாத்தியாடி சித்திக்கு சப்போர்ட் பண்ணுறா. கேக்கா விடுக்கா, புள்ள எனக்கு சப்போர்ட் பண்ணிடக்கூடாதே. ஐயோ சித்தி மகாபாசத்தை பார்க்க அப்படியே போதவில்லை போங்க. சரி சரி போது நிறுத்து. எங்க மயில் வந்துட்டாளாக்கா? வரேன்னா என்ன வரலடி. சரிக்கா சரிக்கா. ஏக்கா அத்தக்கலவையெல்லாம் கூப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கேன். வரேன்னு சொன்னாங்க பூஜை பண்ணுறப்ப. நம்ம அதுக்குள்ளே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருவோம். அப்படியா? சரி சரிடி. ஏடி ராணியை கூப்பிட்டல மறக்காம. ஏய் கடை நீ தானக்கா இது பண்ண போகிறேன். என்னையே கூப்பிடுங்கிறேன். இல்லடி ஒரு மாதிரியாக இருக்கு. ஏதோ தப்பா கிப்பா நினச்சிப்பாளோன்ட்டு. அக்கா அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். சொல்லிவிட்டேன். இப்போ கடைக்கு இப்போ பூஜை பண்ணுறதுக்கு இன்னொருத்தர சொல்லணும், அவ்வளோதான். அப்புறம் என்ன? சரி சரி விடுக்கா, சொல்லிக்கலாம். ஆ சரி டி. டீ பூமாரி, ஏடி பூமாரி எங்கடி இருக்க? இங்க பாருக்கா, திரும்பி பாரு. ஏடி என்ன டீ எங்க போன? இங்க தாமா இருந்த, ஸ்கூல் முடிஞ்சிட்டு இப்பதான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி சரி இங்கே டீ போட்டு வச்சிருக்கேன். டீ சாப்பிடு. டீ பச்சு பசிக்கும்ல. சரிம்மா போறேன். ம் இந்த ராணி இங்கிறவ இங்கதான் இருக்கா. இந்த அலமேலு இவளுக்கு எதிராக அந்த வண்டியை நடத்துறான்னு சொன்னா இவளுக்குள்ளேயே சண்டை ஆரம்பமாகும். ஆரம்பத்துக்கு நம்ம ஒரு தொடக்க புள்ளியா இருந்துட்டு போவோம். ஏட்டியா ராணியா ராணியா? என்ன மயில் மாமியார் இங்கே வந்திருக்கா? ஏதாவது பிரச்சனையா என்னன்னு ஒன்றும் புரியலையே. இந்த லூசு கிழமை எதுக்கு இங்க வந்திருக்கு? ஆல்ரெடி சக்கரை இதை பத்தி சொல்லியிருக்கா. இது ரொம்ப பில்லகமான ஆளாச்சே. இங்க எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. சரி பாப்போம். ஏட்டியா ராணி? வாங்கம்மா சொல்லுங்க. ஏட்டி என்னட்டி வாங்கம்மான்னு தான் சொல்லுற. ஒரு காப்பி கொடுத்தா என்ன? இல்லை வந்ததில் மறந்துவிட்டேன், சாரி. போய் காப்பி எடுத்துகிட்டு வரவா? காஃபி வேணுமா டீ வேணுமா? கேட்டதே சந்தோஷப்பட்டி. உன்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும்டி. செய்தியா? என்ன செய்தி? ஏட்டி இந்த அலமேலுங்கிறவர்கல்ல. ஆமாம் அலமேலக்காவுக்கு என்ன? ஏட்டி அந்த அலமேலு உனக்கு எதிரா தொழில் தொடங்க போறாராண்டி. ஏதோ வண்டி கிட்டில பெயிண்ட் அடிச்சு புதுசா வச்சிருக்காளுவோ. உன்கிட்ட சொன்னாங்களா? என்ன பத்தி இப்படி வாய பழக்கிற? அப்போ உன்கிட்ட சொல்லலையா? என்னாச்சு சொல்கிறீங்க? அக்கா எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே செய்யும். சொல்லவே இல்லையே இப்படி ஒரு விஷயம் நடக்கிறத. ஆமா பட்டி, அவ இப்ப வந்த என் மருமக மயிலு அப்புறம் அந்த சின்ன பொண்ணு இதை வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் பண்றான். என்கிட்ட சொல்லிடுவான்னு நினைச்சேன். உன்கிட்டையும் சொல்லலையா? அப்ப இதுலயே பார்த்துக்கிட்டே உனக்கு எதிராக தான் கிடையும் இது பண்றாளுவோ. ஐயோ அலமேலு பெரியம்மா அன்னைக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணப்ப நான் தானே எடுத்து பேசுறேன். அம்மா வந்தா இதெல்லாம் சொல்லிடுறேன்னு சொன்னாங்க. நானும் சொல்லிடுறேன் பெரியம்மான்னு சொன்னேன். அப்படியே மறந்துட்டோமே. என்ன பண்றது? இப்ப அம்மா தப்பா எடுத்துக்க போதா? கிளவி வரும்போதே நினைச்சேன் ஏதோ வில்லங்க பண்ணுவோம்னு. கரெக்டா வந்துருச்சு. என்ன பண்றது இப்ப? அம்மா என்ன ரியாக்ஷன் கொடுக்க போதுன்னு தெரியலையே. அம்மா இருட்டி ஒரு நிமிஷம். நானும் முக்கியமான விஷயம் தான் சொல்லணும். ஏய் சும்மா இருடி. என்ன கடை ஆச்சு போட போறாங்களா? உனக்கு எதிராக என்ன போடுவாருவோ? உன் கடையை தான் உன் கடை மாரி தான் போறாளுவோ. அப்படியா? ஆமா பட்டி, பார்த்து உசாரா இருந்துக்கோ. அவ்வளவு கொள்ளலாம் கூடாது. கூட இருந்தே குளிப்பறிச்சு விட்டுருவாளுவோ. வயசானவன் அனுபவத்துல சொல்றேன் கேட்டுக்கோ. ஐயோ ஐயோ என்ன நம்ம இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றோம், இவன் இந்த குட்டி சிரிக்கிறா.
இவ்வளோதான விஷயம் இல்லை வேற எதனா இருக்கா? ஏட்டி உன் நல்லதுக்கு தானடி சொன்னேன், வேற எதனா இருக்கான்னு கேட்குறேன். ம், நல்லதுக்கு சொல்லிட்டீங்கல்ல, சொல்லி முடிச்ச பிறகு கிளம்பலாம்ல. ஏட்டி என்ன பத்தி இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், இவ்வளோ சாதாரணமா கேட்டுவிட்டு இந்த ரியாக்ஷனை தான் கொடுக்குற. ஓ, வேற ரியாக்ஷன் வேற நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ? ஏட்டி நான் சொல்றது இப்போ புரியாது. ம், நீங்கள் சொல்கிறது எப்பயும் எனக்கு புரியும். ஏன்னா நீங்கள் யாருன்னு எனக்கும் தெரியும், இந்த ஊருக்கும் தெரியும். இப்படி ஏதாவது நாள் சொல்லி எங்கள் நட்பை பிரிச்சிடலான்னு பார்க்குறீங்களா? எங்கள் நட்பை யாராலையும் பிரிக்க முடியாது. இப்போ என்ன அழமையிலக்கா என்கிட்ட சொல்லனா என்ன, அது ஏதோ அது முன்னேறத்துக்கு தொழிலை போடுது. அதுலேயே நான் புறம் பிடிக்க போகிறேன். நான் ஓரமாக ஒரு கடையை வச்சுருக்கேன், அது ஏதோ பண்ணிக்க போகுது. இதில் எனக்கு என்ன, ஏன் தோழி முன்னேறினா எனக்கு சந்தோஷம் தானே. அப்படியே பற்ற வைக்க வந்துடுறீங்களே ஒரு விஷயம் கிடைச்சா. போங்க, போய் வேற சோழி இருந்தா பாருங்க. ஏட்டி நான் இப்போ சொல்றதெல்லாம் உனக்கு புரியாது, நீ ஏன் அனுபவிப்ப, அனுபவிச்சு அப்ப நீங்க சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வருவ பாரு, அப்ப இருக்கு உனக்கு. அப்படி ஒன்றும் எங்களுக்கு ஒரு நேரமும் வராது, அவசியமும் வராது. போங்க உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு. போப்போ, இப்படியே ஊர் முழுக்க சண்டை முடிவிட்டு இருந்துச்சுன்னா ஊரே உன்னைய அடித்து துரத்தி போட்டோம். அது ஒழுங்கா வீட்டில் போடுறத சாப்பிட்டுட்டு உட்காந்துரு. அதிக பிரச்சனை வேலை பண்ணாத. எனக்கு தெரியும், நீ வாயை மூடுடி. எவ்வளோ அடிபட்டாலும் திருந்தாது. போ, வந்துடுச்சு எங்கள் நட்பை பிரிக்க. பாத்துக்கிறேன்டி, பாத்துக்கிறேன் உங்களை. டேய், உனக்கு என்னடி இப்போ பிரச்சனை? போடி, போய் வேலையை பாரு. சரி அம்மா கோவமா இருக்கு, அப்புறமா சொல்லிக்கலாம். சரிம்மா போறேன். என்ன இது ஒரே குழப்பமா இருக்கே. அலமேலக்கா எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமே, இப்படி சொல்லாமல் செய்யறது. நம்ம என்ன அக்கா முன்னேற்றத்தை பார்த்து பொறாமையப்பட போகிறோம், ஏன் நம்மக்கிட்ட சொல்கிற? சரி விடு, அங்கே இருக்க கஷ்டத்தில் சொல்ல மறந்துருக்கோம். என்னன்னு போயிட்டு சொல்லுவோம், கேட்போம். இல்லைனா அதே வந்து சொல்கிற வரைக்கும் இருப்போம், பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.